தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத் டிஸ்கலரேஷன், அதாவது பற்கல்ல கரை ஏற்படுது இல்லையா, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் இருக்குது அப்படின்றதையும் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். முதல்ல இந்த பற்கல்ல கரை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள், அப்புறம் நம்ம குடிக்கக்கூடிய அந்த ஜூஸஸ், ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு காஃபி, டீ இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிக்கும் போது நம்ம பற்கல்ல கரை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது கூட நம்ம பற்கல்ல கரை ஏற்படுது. ஆப்பிள், பொட்டேட்டோஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது நம்ம பல்ல கரை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய மவுத்தை வந்து நீங்கள் ரெகுலராக காகல் பண்ணுறத ஹேபிட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பற்கல்ல கரை ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர் டென்டல் ஹைஜீன். நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய பற்களை பராமரிக்காதது தான் அது முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மவுத்தை வந்து நீங்கள் காகல் பண்ணுவோம் பழகிக்கோங்க. இது உங்கள் மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங்கும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நம்மளுடைய டூத் டிஸ்கலரேஷனுக்கு. நமக்கு வயசு ஆக ஆக நம்மளுடைய பல்லுலையும் கரை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் ஜெனட்டிக்கோட டூத் டிஸ்கலரேஷனுக்கு காரணமாக இருக்கலாம். உங்கள் அப்பாக்கோ உங்கள் அம்மாக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டும் உங்கள் டூத் டிஸ்கலரேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் என்விரான்மெண்ட்டை சுத்தமாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா இதனாலையும் உங்கள் பற்கல்ல கரை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது எப்படியெல்லாம் இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். டூத் டிஸ்கலரேஷனுக்கு என்னென்ன டிப் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செலவே கிடையாதுங்க. இந்த விஷயம் உங்கள் எல்லாரோடைய வீட்லேயும் இருக்கும். இதை வந்து நீங்கள் நிறையா குடித்தாலே உங்களுடைய பற்களுடைய கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு தானே கேட்குறீங்க? தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி வந்து நம்மளுடைய பற்களுடைய அந்த கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குடிங்க. உங்கள் பற்களுடைய கலரை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸாகவும் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மவுத் வாஷில் ஆன்டி பாக்டீரியல் இருக்கக்கூடிய மவுத் வாஷாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லியும் உங்களுடைய மவுத்தை காகல் பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காகல் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். பிகாஸ் நம்ம வாயில் தான் அதிகமான பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி நம்ம மவுத்தை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு நிறைய டிசீஸ் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவும் உங்கள் பற்களுடைய கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது சீஸ், யாகுர்ட், மில்க் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. இந்த லாக்டிக் ஆசிட் உங்களுடைய பற்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் பற்களுடைய கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடாதீங்க. லிமிட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பற்கள் அப்படின்னாலே வந்து அழகு தான் இல்லையா? நம்ம பல்லை வந்து நம்ம அழகாக பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம மாதிரியே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. உனக்கு வந்து இப்போ என்ன இதுக்கு அவார்ட்ஸ் இல்லை கேட்குறேன். இப்போ நீ என்னத்தை பிடுங்கி போட்டேன்னு சொல்லி உனக்கு அவார்ட்ஸ் எல்லாம் தாருனா அடி அந்த இடத்துக்கிட்ட எடுத்து முடியல.